கணக்கு தஞ்சாவூர் மண். இது பேச்சுலருக்கான ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் அது. ஆமாங்க, உப்பு கறி, சிக்கன் உப்பு கறி, செட்டிநாடு உப்பு கறி ரெண்டுமே சொல்லிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணது சின்ன வெங்காயம் கிடையாது. இப்போ விலைவாசி உயர்வு காரணமாக நம்ம யூஸ் பண்ணது பெரிய வெங்காயம். வரமிளகா, பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு சொல்கிறேன், அப்புறம் ஏண்டா பூண்டுன்னு சொல்கிறேன்னு எல்லாருமே திட்டலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து விழுது. இது வந்து பூண்டு வந்து என் பொண்டாட்டி உரிக்க கஷ்டப்பட்டு அப்படியே லைட்டாக நச்சு போட்டிருக்கா. வாயுவுக்கு நல்லது. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். இந்த வீடியோ 1% கூட வந்து என்ன ஃபார்வேர்டோ பேக்வேர்டோ பண்ணவே இல்லை. என்னோடய சப்ஸ்கிரைபர் இந்த சிக்கனை, அதாவது பேச்சுலர்ஸ் ஏகப்பட்ட பேர் நம்மளோட வீடியோ பார்க்கலான்னு என்னோட உள் மனசு சொல்லுதுங்க. அதனால் இந்த வீடியோவை நம்ம எதுவுமே பேக்வேர்டு ஃபார்வேர்டு எதுவுமே பண்ணலை. பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்து உப்பு, நல்லெண்ணெய், வரமிளகா விதை நீக்கியது, இதை போட்டு மட்டும் அதுக்கப்புறம் சிக்கன், நோ தண்ணி. ஆமாம், கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. செம்ம சூப்பரான இது. சாப்பாடு சுட சுட சாப்பாட்டுக்கு லைட்டாக கிரேவி பதத்தில் இருக்கும் போதே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா செம்ம சூப்பராக சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், சைடிஷ்க்கு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே. இந்த உப்பு கறி இதை வந்து காட்டு வறுவல்னு கூட சொல்லுவாங்க சில இடத்துல. உப்பு கறி அப்படியே என் பொண்டாட்டி அவள் கையிலேருந்து எடுத்து போடும்போது என் மனசுக்குள்ளே ஒன்று தோணுச்சு, அப்படி தாண்டாங்கிற மாதிரி. அப்படியே சிக்கனை அவள் சூப்பராக அப்படியே கழுவி ஒரு 2க்கு 3 தடவை கழுவி, ஏன்னா குழந்தைகள் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. அப்படியே ஒன்றும் இல்லைங்க, தண்ணி இல்லாத, மசாலா இல்லாத ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போகணும். பெரிய வெங்காயம் விலைவாசி உயர்ந்துருச்சு. பெரிய வெங்காயம், வரமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட கொஞ்சோண்டு பூண்டு தட்டி போட்டு லைட்டாக ஒரு 2 கரண்டி, அது நான் சொன்னதுனால ஒரு 1/2 கரண்டி, நீ சொல்லிட்டயா அதனால் போகிறேன்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக போட்டுட்டு அப்படியே ஒரு கிண்டி தட்டை வச்சு மூடி வச்சா செம்ம சூப்பரான காட்டு வறுவல் இல்லாட்டி உப்பு கறி. நீங்கள் வைக்கிற பேர் தான் அதுக்கு. பேச்சுலருக்கான ஒரு சூப்பரான ஒரு இது. இது கொங்கு மண்டலத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. கொங்கு மண்டலம்னு சொன்னோடனே எங்கள் அப்பா ஞாபகம் தான் எனக்கு வருது. அப்பா ஒர்க் பண்ணது எல்லாமே கோயம்புத்தூர், பாலக்காடு தான். இந்த கொங்கு மண்டலம், இந்த உப்பு கறியை நான் ஒரு பீஸ் எடுத்து வைக்கும் போது எங்கள் அப்பா ஞாபகம் தான் வந்துச்சு. எனக்கு அப்படியே கண் கலங்கிட்டேன். அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு என் பொண்டாட்டி என் பையனை வந்து ஸ்பெஷல் கிளாஸ் கூட போயிட்டா. அப்படியே நம்ம கிச்சனுக்கு போய் ரொம்ப நாள் இல்லைங்க, ஒரு 2-3 மணி நேரம் தான் ஆகுது. அவசரத்தில் அப்படியே தொட்டுட்டேன், அடி பிடிச்சிடக்கூடாதுன்ட்டு. தண்ணி ஊற்றாத சிக்கனில் எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். சிக்கனில் இருக்க தண்ணி, வெங்காயத்தில் இருக்க தண்ணி 2 மட்டும்தான். தக்காளி போட்டால் தக்காளியில் இருக்க தண்ணி சொன்னாங்க பாருங்கள், எவ்வளோ தண்ணி. எப்போ சிக்கன் குழம்பு எது வச்சாலும் சரி நீங்கள் தண்ணி ஊற்றாமல் வச்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் 10 பேர் வந்துட்டாங்க, 20 பேர் வந்துட்டாங்க, அதனால் நம்ம தண்ணி ஊற்றுறோங்கிறதுலாம் அடுத்தபட்சம். 4 பேர் இருந்தாலும் லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படியே சுண்ட அந்த சிக்கனோ மட்டனோ மீனோ பிரானோ செம்ம சூப்பராக இருக்கும். அடுத்தது பாருங்கள், திருப்பி நான் உஷாராகி இப்போ பார்த்தா அப்படியே காவிரி ஆற்றுல இப்போ மழை பெஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க மழைங்க. இது மாதிரி நான் மழையை கேள்விப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது. அதே மாதிரி தான் சிக்கன் முதல்ல இருந்தோட தண்ணி ரொம்ப 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 கூட இருந்துச்சு. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். பேச்சுலர்ஸு வீட்டில் கூட செஞ்சு ஒன்றும் இல்லை, ரசம், சாப்பாடு, இந்த உப்பு கறி இல்லாட்டி காட்டு வறுவல் கறி வச்சு கொடுத்து பாருங்கள், வீட்டில் ஆஹா அப்படிமாங்க. ஆஹான்னா என்ன அர்த்தம்? ஆகான்னா ஆகா ஆகா சூப்பராக வந்துருச்சு. அதில் அப்படியே மல்லித்தலை தூவி அப்படியே எடுத்து பார்த்தா செம்ம சூப்பரான காட்டு வறுவல் அடி உப்பு கறி. நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். இது நான் வச்சுருக்க பேர் பேச்சுலர் சிக்கன். நம்ம வீடியோ தான் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காமல் பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.